வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த போதக்கார இளவரசன் இருக்கிறான் இல்லைங்க. நேற்று உட்காந்துட்டு வீட்டில் லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. லைனாக அடுக்கி வச்சுருந்தா நேற்றுலாம் கிடையாது, ஒரு வாரம் இவர் அப்படியே மருத்துவமனையில் அனுமதிச்சிருப்பாங்க. வைரல் ஃபீவர்ன்ட்டு ஒரு பொய்யை பேசிட்டு 2 நாள் அட்மிட் ஆகிருப்பா. எதனால் இந்த வைரல் ஃபீவர்னால், அதாவது ஃபுல்லாக போதை போட்டுக்கிறாங்க. போதை போட்டது அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபர் தெரியாது. எப்படி இருந்தாலும் வாங்க அண்ணா உடம்பு பார்த்துக்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நேற்று அந்த அழுக்கச்சியுமே அந்த அழுக்கு பெண்மணி தான், அதான் இந்த போதைக்காரனோட மனைவி. அதாவது 1ஆம் நம்பர் பொய்காரின்னு வச்சுக்கோங்க. அது எப்பவும் பொய் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை நம்ப மாட்டாங்க. லைனாக அடுக்கிட்டு கொரியர் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன கொரியர்னால், அந்த குடியிலேருந்து காப்பாற்றுறேன்ட்டு ஒரு மருந்து. அதாவது 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டுக்கிறேன்னு வச்சுங்க. அதையும் வாங்குறானுங்க பாருங்க. அவனுக்கு எப்படிப்பட்ட ஆளுன்னு வருங்க. 1ஆம் நம்பர் முட்டாள் தான் வச்சுக்கோங்க. ஆனால் இதில் அந்த ஒருத்தனுக்கு ஆப்டாயர் போட்டு உட்காந்துருப்பான், அந்த பொய்காரியோட அண்ணன். அவள் வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. இப்போ இந்த மருந்து பிஸ்னஸில் பார்ட்னர் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். 3 பேர் உட்காந்துட்டு லைனாக இந்த கொரியர் ஆஃபீஸில் எப்படிங்க இந்த பேங்குக்கெல்லாம் தபால் அனுப்புவாங்க, அந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சிட்ருப்பாங்க. உட்காந்துட்டு அந்த அழுக்கச்சி ஒரே ட்ரெஸ்ஸு 4-5 நாள் குடிச்ச எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலிங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், சுத்தமில்லாத சூரத்தனமான குடும்பம்னா இவங்களை சொல்கிறது நேற்று தெளிவாக தெரிஞ்சிச்சு. எத்தனை பேர்த்தை ஏமாற்ற போகிறோன்னா இன்னும் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. அது ஏமாளிகளுக்கு இருக்கிற வரைக்கும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் வைரல் ஃபீவர் போதை போட்டு உட்காந்துட்டு வைரல் ஃபீவர் ஆகிட்டு போதை தெளிஞ்சு கடிச்சியில் உட்காந்துட்டு எல்லோரும் நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த போதைக்காரனுமே அந்த அழுக்கச்சியுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, எத்தனையோ பேர்த்துக்கு நாங்கள் மக்களை காப்பாற்றுறோம் பொய்யை சொல்லிட்டு பராடுத்தனம் பண்ணிவிட்டு ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு ஏமாற்று வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அழுக்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரே துணித்தான் போட்டு 4 நாள் 5 நாள். அந்த அம்மா ஒரு சூரத்தனமான பெண்மணி. ஆனால் அவங்ககிட்ட மருந்து வாங்குறவங்க அவங்கள என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த மருந்து நிறைய ஃபீட்பேக். ஆமாம் இந்த ஃபீட்பேக்கு எந்த ஆம்பளையும் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த போதைக்காரனுமே அந்த அழுக்கச்சியுமே எங்கே வாங்கினாங்கன்னா, நாட்டு மருந்து கடையிலேயுமே அந்த பொய்காரியோட அண்ணனுக்கு இல்லைங்க. அவனை 1ஆம் நம்பர் குடிகார, அந்த மூஞ்சி பார்த்தாலும் தெரியுங்க. அவனை உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டு பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறான். கேட்டால் மக்களை காப்பாற்றுறேன்ட்டு கீழே வேறு ஃபோன் நம்பர் ஓடுறான். ஆனால் இந்த மருந்தோட விலையுமே இந்த மருந்தை பற்றி எதுவும் சொல்கிறதில்ல. சரி, புதுசாக வந்த கவர்மெண்ட்டாவது இவருக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருங்க. அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையிலையோ ஏதாச்சும் போஸ்டிங் கொடுத்துருங்க. இவர் தான் மக்களை காப்பாற்றுற ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையனாச்சே. அவங்ககிட்ட மருந்து வாங்கணுக்கு தான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவு செய்து இவங்ககிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீர்கள். இந்த மருந்துனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு வீடியோவில் திருப்பி ஏன்னு சொல்கிறீங்கன்னா பல பேர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிப்பாங்க. அது வெளியே சொல்ல மாட்டோம். வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. அந்த மனைவிமாரோட கனவை அந்த மருந்து சாப்பிட்டு மறுபடியும் போய் குடிக்கத்தான் போகிறான். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் குடித்த கடைசியில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிப்பாங்க. அப்புறம் பல பேர்த்தோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும். இந்த அழுக்கச்சிக்குமே அந்த போதைக்காரருக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மளுக்கு தேவை பணம். மக்களை காப்பாற்றுற தியாகி, அவருக்கு ஒரு அவார்டு கொடுங்க. ஏன்னா அங்கே அந்த கொரியர் நீங்கள் பார்த்துட்டு லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பா. ஏன்னா மக்களுக்காக உழைச்சி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அப்புறம் அடுத்த நாள் பூரா கறி ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னு தெரியல, அது அவங்ககிட்ட மருந்து வாங்குகிற ஒரு கோமாளி இருக்கிறாங்களே, அவங்க என்றைக்குமே உணர போகிறதில்ல, எந்த காலத்திலும் உணர போகிறதில்ல. இதில் அழுக்கச்சி வேறு பெரிய தலையாட்டி. அந்த மாதிரி ஒரு பொய்காரியை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியும். வாயத்தோர்தான் பொய் பித்தலாட்ட குடும்பம். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலில் வைரல் ஃபீவர்ன்ட்டு போட்டு அடுத்த நாள் கருதிங்கிறது எங்கேயாச்சும் நீங்கள் எந்த ஒரு ஃபேமிலியிலே பார்த்துருப்பீங்களே. இதில் வேறு மக்களை காப்பாற்றுறாங்கம்மா. ஒரு சில யூடியூப் இளவரசனுக்கு ஆதரவாக பேசியிருக்குது. அவர் மருந்து வாங்குறாராமா, எல்லாத்தையும் காப்பாற்றுறாராமா. அந்த காப்பாற்றின ஆண் நண்பர்கள் சரி மனைவிமார்களோட கணவன்கள்லாம் எங்கேயாச்சும் பேட்டி கொடுப்பான்னு பார்த்தா பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மனைவிகளை செருப்பில் அடிப்பாங்க. எனக்கே தெரியாமல் நீ மருந்து கொடுக்குறேன், எனக்கு விஷத்தை கலக்கி கொடுக்க மாட்டேன், என்ன நிச்சயம் அப்படின்ட்டு
யோசிப்பாங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. இவ ஏமாத்தின பட்டியல் நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு மூலதனமான அந்த பொய்கறி, அந்த பொய்கறியோட மூஞ்சி பார்த்தா காரி துப்பலாம் போல தான் தெரியுது. அந்த அளவுக்கு உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன்னா, இந்த மருந்து சாப்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது அந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டாக்டரே சிரிப்பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலே இவ்வளோ பெரிய மருந்து சேல்ஸ் ஆகாது. இதை வச்சு எத்தனை நாள் ஏமாற்றுவேன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் இந்த பொய்கார ஃபுல்லாக போதை போடுவா, அப்புறம் தெளிஞ்சு கிடச்சா மருந்து சேல்ஸ் பண்ணுவான். இதெல்லாம் அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபருக்கு எந்த காலத்திலுமே எந்த இடத்துலையும் தெரியாது. என்ன காரணம்னா, நான் போதை போடுவேன், இந்த மருந்துனால ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத வரைக்கும் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தான். எங்களுக்கு ஆடம்பரமான வருமானம் என்ன, உங்களை மாதிரி முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏமாத்துறது விட போகிறதில்ல. லைன் அக்கௌண்ட்டு அந்த பொய்யேரியோட அண்ணனை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவன் 1ஆம் நம்பர் ஒரு போதைக்காரன் தான். அவன் தான் மெயினான பார்ட்னர். ஃபோனில் ஆர்டர் எடுக்கிறது கொண்டு வருது. எத்தனை நாள் ஏமாற்றுவேன் நானும் பார்க்குறேன். ஆனால் அந்த ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மருந்து இருக்குதா, வேறு ஏதாவது கலப்படமான பொருள் இருக்குதா என்னன்னு தெரியல. அந்த மருந்தோட கவர் போடுறதில்ல, டைட்டில் போடுறதில்ல, விலை போடுறதில்ல. எதுக்கு போய் அந்த போதைக்காரங்கிட்ட போய் விலை கேட்குறீங்க? அந்த மருந்தோட விலையை பார்த்து வச்சுக்க. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 800 ரூபா தான். இவன் ஆன்லைனில் வாங்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான். டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்குறான். பெரிய எம்பிபிஎஸ் டாக்டரு உட்காந்துட்டு பேசிடுறேன். அந்த பொய்காரி பார்த்தீங்கன்னா 10வது பெயில் தான். 10வது பெயிலான ஒரு பெண் பண்ணிக்கிட்டு நீங்கள் மருந்து வாங்குறீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு முட்டாள்கள் எங்கேயுமே பார்க்க போகிறதில்ல. புதுசாக வர கவர்மெண்ட்டு இவருக்கு ஏதாச்சும் போஸ்டிங் கொடுங்க. ஏன்னா இவர் தான் பல பேர் காப்பாற்றிருப்பாங்க. எவனையும் காப்பாற்றிருக்க மாட்டாங்க. அந்த மருந்து சாப்பிட்டோட நிலைமையெல்லாம் படுபாதாளத்திலும் போக போகுது. கையோ காலோ ஒரு நாள் யாராவது உயிர் பலி ஏற்படும் போது அந்த போதைக்காரை கண்டிப்பாக சிறையில் மாட்டுவது உறுதி. அந்த போதைக்காரனுக்கு பல கேஸ் இருக்குது. இந்த கேஸு எப்போ ரெஜிஸ்டர் ஆகுன்னு தெரியாது. தயவுசெய்து இந்த போதைக்காரங்கிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீங்க. 1ஆம் நம்பர் போதைக்காரனுமே பொய்காரியும் தான். இவங்க வாயை திறந்தால் பொய்காரி, பொய் பித்தலாட்ட குடும்பம் தான் சொல்லுவாங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு 1000 முறை இருக்குதுங்க. ஆனால் இதை பயன்படுத்தி இத்தனை பேர்த்துக்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறனால இவனுக்கு ஒரு நாள் கடுமையான நோய் வாய்ப்பட்டு குஷ்டம் இருந்தால் நான் நினைக்கிறேன். ஓகே, இவங்ககிட்ட மருந்து வாங்கி உங்கள் உயிரை நீங்கள் மருந்து வாங்காதீங்க. மருந்து வாங்கினேன் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நன்றி, வணக்கம்.